ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான சாதத்தை வச்சு நல்ல டேஸ்டியான கறிக்கஞ்சி ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு நெய்ச்சோறு மீதியாட்டு இருக்குது. இந்த சோறை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். வடித்த சாதம் இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதே மெத்தடில் நீங்கள் அரிசியை வச்சும் பண்ணலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா வதக்கிடலாம். கேரட்டும் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பொதுவாட்டு நம்ம கேரட் பொரியல் அந்த மாதிரிலாம் தான் வைப்போம். அதெல்லாம் வச்சா கூட சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கஞ்சியில் போடும்போது கேரட் கிடக்கதே தெரியாது, எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தக்கன உப்பு போட்டிருக்கேன். கேரட்டும் வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகு, கொஞ்சமாக மல்லிக்கீரை, அதுக்கப்புறம் ரம்பை இலை, ஒரு கைப்பிடி புதினா கீரை, இது இவ்வளத்தையும் போடணும். ரம்பை இலை பொதுவாக கஞ்சியெல்லாம் போடும்போது ரொம்பவே வாசனையாட்டிருக்கும். இந்த கஞ்சிக்கு நான் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் 2-3 பீஸ் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டிருக்கேன். இது இவ்வளத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கஞ்சினால் ரொம்ப மசாலாலாம் போட வேண்டாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். கஞ்சினால் நம்ம அளந்து தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம தாராளமாகவே தண்ணீர் ஊற்றிக்கலாம். மீதமான சோறு தான் வச்சுருக்கோம், ஆனாலும் கஞ்சிக்கு நல்ல குழைவாக வேகணும். அதுக்காக வேண்டி நம்ம தண்ணீர் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். தண்ணீர் ஊற்றிருக்கிறதுனால உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம மீதமான சோறு போட்டுடலாம். சோறு எதுவும் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசி போட்டுக்கிடணும். எல்லாம் ஒன்று தான். இது குக் ஆனது. இதுக்கு ஒரு 2 விசில் குறைக்கணும், அதுக்கு ஒரு 2 விசில் கூட்டணும், அவ்வளோதான் விஷயம். சோறு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொதிக்கும்போது நம்ம குக்கரை மூடிடலாம். நான் ஒரு 5 விசில் போட்டிருக்கேன். 5 விசில் போட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு இனி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா தான் தண்ணீர் ஊற்றணும்னா தண்ணீர் ஊற்றிக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு, இதுவே போதும். நீங்கள் இப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் இப்படியே குடிக்கலாம். நான் ஒரு பாதி மூடி தேங்காவை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்படி தேங்காவை அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணீர் வேணும்னா ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கீரை தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், மீதமான சோறை தூக்கி போடாமல் நல்ல டேஸ்டியான கறிக்கஞ்சி ரெடி ஆயாச்சு.
இனி வந்து இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூடோடி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதும் இதை விட இன்னும் நல்ல திக்காகும். அதனால் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணீரை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். நல்ல டேஸ்டியான கறிக்கஞ்சி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.